இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவு மையத்திற்கு வாக்குச்சீட்டை அனுப்பும் பணி தொடங்கியிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வழங்குகிறார் நமது நிர்வாக ஆசிரியர் சண்முகசுந்தரம். இலங்கையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற நிலையில் தற்போது வாக்குப்பதிவு மையங்களுக்கான வாக்குப்பதிவு பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய அனைத்து சாதனங்கள் அனுப்பும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் தொடங்கி இருக்கிறது. தற்போது யாழ் மத்திய கல்லூரியில் இருக்கிறோம். அங்கிருந்து வாக்குப்பெட்டிகள் அனுப்பப்படும் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் நாடு முழுவதும் உள்ள 12,155 மையங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. காவல்துறை பாதுகாப்புடன் இந்த வாக்குப்பெட்டிகள் அனுப்பப்படுகின்ற காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் 1,50,44,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். தற்போது பெட்டிகள் வருகின்ற காட்சிகளை பார்க்கலாம். தற்போது யாழ்ப்பாணத்தின் 10வது பகுதியில் உள்ள தொகுதிக்கு போகின்ற பெட்டி பாராளுமன்ற பொது 2012 இருக்கிறது. இந்த பெட்டிகள் அனைத்தும் இன்று வாக்குப்பதிவு மையங்களுக்கு சென்றுவிடும். இன்று மாலைக்குள் அனைத்து ஏற்பாடுகளும் முடிவற்று நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. அதற்கு முன்னதாக 5 மணி அளவிலே வாக்குப்பதிவு குறித்து எப்படி நடத்தப்பட என்பது குறித்து ஒரு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி பார்ப்பார். அதற்கு பிறகு 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். 6 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். முதலில் அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு தனித்தனியாக தொகுதி வாரியாக கட்சி வாரியாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் அனைத்து முடிவுகளும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ஆயுதமேந்திய போலீசாருடன் இந்த வாக்குப்பெட்டிகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இன்று பிற்பகலுக்குள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பும் பணி முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் மதனுடன் சண்முகசுந்தரம், புதிய தலைமுறைக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து.